ஒரு ஸ்க்ரூ டிரைவர் தான் தேவைப்படும். அந்த கிளிப் வந்து மேலே எடுத்து விடுங்க. எடுத்து விட்டிங்கன்னா அது அந்த மேலே இருக்கிற கேப் வந்து ஓப்பன் ஆகிடும். ஜஸ்ட்டு அந்த லைட்டாக உள்ளே விட்டு இப்படி நீக்கினீங்கன்னா மேலே கொஞ்சம் கொஞ்சமாக வரும். அப்படியே கொஞ்சம் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். ஸ்க்ரூ டிரைவர் உள்ளே விட்டு கொஞ்சம் தூக்குனிங்கன்னா வெளியே ஓப்பன் ஆகிடும். ஸோ அது ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் டோனர் உள்ளே கொட்ட முடியும். ஸோ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வந்து 2 பாட்டில் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த ஏற்கனவே பாட்டில்ஸில் இருக்க பழைய டோனர் சைடில் ஒட்டிகிட்டு இருக்கோம். அது நம்ம தட்டி வெளியே எடுத்துடலாம். எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம புது டோனர் உள்ளே கொட்டலாம். ஸோ இந்த டோனரோட விலை பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 600 rupees தான். ஆனால் இந்த 600 rupees டோனர் வச்சு நம்ம 30,000 பிரிண்ட் சர்டிஃபிகேட் நம்ம எடுக்கலாம். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பெரிய லாபம் தான். இதே நீங்கள் ஸ்கூல் ஒர்க்கோ இல்லை காலேஜ் ஒர்க்கோ எடுத்து வாங்கினீங்க செஞ்சிங்கன்னா உங்களுக்கு பெரிய லாபம் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபோன் நம்பர் கான்டாக்ட் நம்பரை போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கு 1-2 இல்லை மொத்தமாக வேணால் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். டோனர் பேக்கெட் பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக பிரிங்க. ஒரு சின்ன ஹோல்ஸாக போட்டு பிரிங்க. நீங்கள் பெருசாக பிரிச்சிங்கன்னா அது காற்றுல அப்படியே பரவும். ஸோ அது வந்து நிறைய வேஸ்டேஜ் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஓப்பன் பண்ணி கொட்டினீங்கன்னா உங்களுக்கு சைட்லலாம் கொட்டாது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நீங்கள் டோனர் ஃபில் பண்ணும்போது மாஸ்க் போட்டுங்க. மூக்குக்குள்ளேயோ இல்லை கண்ணிலே படக்கூடாது. பட்டுச்சுன்னா அது கொஞ்சம் பாய்சன் மாதிரி ஆகிடும். ஸோ பார்த்துங்க. பொறுமையாக கொட்டுங்க, இல்லைன்னா வெளியே கீழே கொட்டிக்கும். வேஸ்டேஜ் ஆகும், நிறைய வேஸ்டேஜ் ஆகும். ஸோ பார்த்து பொறுமையாக கொட்டுங்க. ஒன்றும் அவசரம் இல்லை. கண்ணில் படாமல் பார்த்துங்க. மாஸ்க் போட்டுங்க. ரெண்டு பாட்டில்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம ஈக்குவலாக ஃபில் பண்ணிக்கலாம். ஒரு பாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 காப்பி வரைக்கும் நம்ம போட்டுக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பாக்கெட்டில் வந்து 2 பாட்டில்ஸ் நம்ம ஃபில் பண்ணும்போது 30,000 பேஜஸ் வரைக்கும் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெரிய லாபம் தான் இது. இப்போ ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா மொத்தமான ஒர்க் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வாங்கி செய்யும் போது உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஒரிஜினல் டோனர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அது வந்து ரொம்ப முக்கியமான ஒர்க்குக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய பெரிய அதிகமான ஒர்க்கு, லம்பாக கிடைக்கிற ஒர்க்கு, பல்காக கிடைக்கிற ஒர்க்கெலாம் நீங்கள் வாங்கி செய்யலாம். ஆனால் இன்னொன்று என்னென்னாக்கா நீங்கள் ஒரிஜினல் டோனர் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் குவாலிட்டி நல்லாயிருக்கும், நல்ல குவாலிட்டியாக இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செகண்ட் குவாலிட்டி தான். ஆனால் இருந்தாலும் லாபம்னு பார்க்கும்போது உங்களுக்கு இதுதான் லாபம் அதிகமாக கொடுக்கும். அது ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய பெரிய ஆஃபீஸ் ஒர்க்கு அந்த மாதிரி கம்பெனியில் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இது பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி ஜெராக்ஸ் கடை வச்சுருக்கவங்களுக்கு அது மாதிரி உங்களுக்கு நம்மளுக்கு நல்ல லாபம் கொடுக்கும். ஸோ உங்களுக்கு இந்த டோனர் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்கிற ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ டோனர் போட்டதுக்கப்புறம் அந்த மார்க்கிங்கில் வச்சு கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அதிலே பார்த்தீங்கன்னா பாட்டில் டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மார்க்கிங் இருக்கும். இந்த கேப் போட்டுங்க. இந்த கேப் வந்து போட மறந்துடாதீங்க. இந்த கேப் போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். கிளிப் கரெக்டாக போட்டுங்க. கரெக்டாக ஃபிக்ஸ் ஆச்சுன்னு பார்த்துங்க. அதே மாதிரி நம்ம வந்து இப்போ செகண்ட் பாட்டிலுக்கு நம்ம கேப் போட போகிறோம். ஸோ கரெக்டாக அந்த மார்க்கிங் பார்த்துங்க. அந்த மார்க்கிங்கில் வச்சு நீங்கள் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணால் தான் உள்ளே கரெக்டாக உட்காரும், எல்லாம் சரியாக உட்காராது.
சரியாக உட்காரலாம் உங்கள் டோனர் வெளியே கொட்டும், நிறைய வேஸ்டேஜ் ஆகும். அதேமாதிரி டோனர் உள்ளே இழுக்காது. ஸோ கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அந்த பாட்டிலோட டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மார்க்கிங் இருக்கும். அதேமாதிரி அந்த கேப்லேயும் மார்க்கிங் இருக்கும். அந்த 2 மார்க்கிங்கும் கரெக்டாக வச்சு ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா தான் மட்டும் கரெக்டாக உட்காரும். இந்த பாருங்கள், இது இருக்குது பாருங்கள், ஒரு மார்க் இருக்குது பாருங்கள். அதேமாதிரி அந்த கேப்பில் இருக்கும் பாருங்கள், ஒரு மார்க்கிங் இருக்கு பாருங்கள். அந்த மார்க்கிங்கில் வந்து கரெக்டாக கொண்டாந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணி வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து உட்காந்துக்கும். அதுக்கு மேலே அந்த பிளாக் கலர் கேப் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த சின்ன கேப்பும் போட மறந்துடாதீங்க, கரெக்டாக போட்டுருங்க. அதையும் மேலே இருக்கிற அந்த கிளிப் மாதிரி இருக்கும், அது கரெக்டாக வந்து கீழே உட்காருதான்னு கரெக்டாக பார்த்துங்க. அந்த கோட்டுக்கு கீழே வந்து ப்ரெஸ் ஆகி கரெக்டாக உட்காரணும். பிடிச்சி இழுத்தா வரக்கூடாது, அது மாதிரி பார்த்துங்க. ஸோ வந்து இப்போ நம்ம 2 டோனர்லையும் பாட்டிலையும் டோனர் போட்டு ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அந்த பழைய டோனர் வந்து பார்த்து டிஸ்போஸ் பண்ணுங்கள். அது கண்ணுலையோ இல்லை காற்றுலையோ எங்கேயும் பரவக்கூடாது. அது கரெக்டாக நல்லா சுருட்டி எங்கேயாவது குப்பையில் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த பாட்டில்ஸில் நல்லா தொடச்சிங்க, டஸ்ட் இல்லாமல் பார்த்துங்க. நீங்கள் எந்த அளவுக்கு டஸ்ட் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்தக்குள்ளே உங்களுக்கு வந்து மிஷின்ஸ் வந்து லைஃப் வரும். அதேமாதிரி உள்ளே வந்து உங்களுக்கு ட்ரம்மில் எங்கள் இதில் ப்ராப்ளம் வராது அழைச்சிக்கிறோம். ஸோ டஸ்ட் இல்லாமல் கரெக்டாக பார்த்துங்க, மெயின்டைன் பண்ணுங்கள் கரெக்டாக. அதேமாதிரி நீங்கள் அப்படியே விட்டுட்டிங்கன்னா மேலே அப்படியே அது கரையாக படைஞ்சிரும். ஸோ அதை கரெக்டாக தொடச்சிருங்க. கரெக்டாக தொடச்சிட்டு அப்புறமா வந்து மிஷினில் போடுங்க. ஏன்னா அந்த டோனர் பார்த்தீங்கன்னா பாய்சனுக்கு சம்மந்தம். ஸோ அது கண்ணுலையோ வாய்க்குள்ளேயோ இல்லை மூக்குலையோ எங்கேயும் போகக்கூடாது. மாஸ்க் போட்டுங்க. மாஸ்க் போட்டு பாதுகாப்பாக செய்யுங்க. ஸோ வந்து நம்ம இப்போ டோனர் வந்து மிஷினில் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். மிஷின் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து டோனர் இல்லாமல் நின்று போச்சு. ஸோ நம்ம டோனரை போட்டு திரும்பவும் நம்ம ஆன் பண்ண போகிறோம். ஸோ முடிச்சாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து மிஷின் ஆன் பண்ண போகிறோம். ஏற்கனவே டோனர் எம்டின்னு காட்டுது. ஸோ நம்ம வந்து அதில் இருக்கிற பழைய எம்டி பாட்டிலை வெளியே எடுத்துகிட்டு இப்போ நம்ம ஃபில் பண்ண புது பாட்டிலை நம்ம போட போகிறோம். போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெடி டு காப்பின்னு வரும். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு பிரிண்ட் அவுட் கொடுத்துருக்கோம். ஸோ பிரிண்ட் ஓடிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஆஃப் ஆகிடுச்சு டோனர் இல்லாமல். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வார்ம் அப் கேட்கும். ஃபஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் இந்த தொடச்சிங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட்டதுக்கப்புறம் வார்ம் அப் கேட்கும். வார்மிங் அப் முடிஞ்ச உடனே உங்களுக்கு ரெடி டு பிரிண்ட்னு கேட்கும். இப்போ நான் பிரிண்டர் ஏற்கனவே கொடுத்ததுனால ஸ்ட்ரைட்டாகவே உங்களுக்கு பிரிண்டிங் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ கொஞ்ச நேரம் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும், உடனே ஆகாது. மிஷின் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா பவுடரை உள்ளே இழுத்து கொடுக்க கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள். பிரிண்டிங் வந்து ஏற்கனவே ஆன்ல இருக்குது. ஸோ பாருங்கள், இப்போ இன்னும் வார்மிங் அப்பில் தான் இருக்குது. இப்போ வார்மிங் அப் முடிஞ்ச உடனே ஸ்ட்ரைட்டாக இப்போ பிரிண்டிங் போயிடும். ஏன்னா நம்ம ஏற்கனவே வந்து கொடுத்த பிரிண்டிங் பெண்டிங்கில் இருக்கிறதுனால ஸ்ட்ரைட்டாக பிரிண்டிங் போவோம். நம்ம பிரிண்ட் கொடுக்காம அப்படியே இருந்துச்சுன்னா ரெடி டு காப்பின்னு வரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வார்மிங் அப்பில் தான் இருக்குது, இன்னும் இருக்குது. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா அந்த பாருங்கள் இப்போ மாறிடுச்சு பாருங்கள், பிரிண்டிங் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து நார்மலாக ஆகிடுச்சு. இப்போ திரும்ப வந்து பிரிண்டிங் ஸ்டார்ட் ஆகுது. கீழே பாருங்கள் பிரிண்டிங் ஓடிட்டு இருக்கு பாருங்கள்.